வெல்கம் டு மை சேனல். நம்மளாம் சின்ன வயசில் தீபாவளி வரப்போகுதுனாலே செம்ம ஜாலியாக இருப்போங்க. ஆனால் ஏனோ வளர்ந்ததுக்கப்புறம் அப்போ இருந்த அளவுக்கு சந்தோஷம் இப்போ இல்லை. அப்போலாம் தீபாவளி வரப்போகுதுனாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பாட்டி, பெரியம்மா, சித்தி, அத்தை எல்லோரும் சேர்ந்து முறுக்கு, அதிரசம் அப்படின்னு நிறைய பலகாரம்லாம் சுடுவாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக பகிர்ந்து செய்வாங்க. தீபாவளி, பொங்கல்னு வரப்போகுதுனாலே நாங்களாம் முதல்ல எங்கள் பாட்டி வீட்டுக்கு தாங்க கிளம்பி போயிடுவோமே. அங்கே போய் எல்லாருக்கூடயும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஒரு சந்தோஷம் வரவே வராதுங்க. விடிய விடிய கண்முழிச்சு எங்கள் பாட்டி இட்லி, மசால் வடை, உளுந்த வடை, சொய்ய உண்டை அப்படின்னு நிறைய பலகாரம்லாம் சுட்டு காலைல ஏந்தி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு சாமி படைச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பக்கத்து வீடு, எதிர்த்த வீடுன்னு எல்லாருக்கும் பலகாரம்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடித்து செம்ம ஜாலியாக கொண்டாடுவோங்க. ஆனால் இப்போல்லாம் பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா, அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, நம்ம ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு எதுவுமே தெரிய மாட்டுது. ஒரே தயக்கமாகவும் இருக்குதுங்க. இதில் வேற எந்த சத்தமும் கேட்காம ரோட்டில் குழந்தைங்க விளையாடாமல் யார்கிட்டேயும் பேசாமல் இருந்தால் அதுதான் டீசெண்டான ஏரியான்னு வேற சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறதுலாம் ஒரு ஊரா? என்னதான் காலம் மாறினாலும் வசதி வாழ்க்கைன்னு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனாலும் அப்போதைய யதார்த்தமான வாழ்க்கையே நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு தோணுது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.